தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கிறிஸ்துவுடைய பொன்மொழிகளை பார்க்கிறோம். பைபிள் எத்தனையோ அற்புதமான வார்த்தைகள் வசனங்கள் உண்டு. ஆனால் அதைவிட மிக சிறந்த வார்த்தை இயேசுவின் வார்த்தை, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7 வாசிக்கிறோம். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த நாளில் எதை கேட்டாலும் என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க, நாம் சில காரியத்தில் தேவன் பதிலளிக்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறோம். சில காரியத்தில் தேவன் நம்மிடத்தில் ஸ்தோத்திரம் பதில் தரவில்லை அல்லது அவர்களுடைய சித்தமா என்று சொல்லி பல ஜெப குறிப்புகளை தள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பரலோகம் சொல்கிறது, நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபிக்கிற எவனும் நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். பவுல் சொல்லும் பொழுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் கேப்பு கொடுக்காத, உன் மாம்சத்துக்கு கேப்பு கொடுத்துடாத, உன் உணர்ச்சிக்கு கேப்பு கொடுத்துடாத, அவிசுவாசத்துக்கு கேப்பு கொடுத்துடாத. எனவே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பது விசுவாசத்தின் உறுதியை காட்டுகிறது. இந்த நாளில் மறுபடியும் ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை இந்த வார்த்தையின் மூலமாய் தூண்டுகிறார். தீர்க்கதரிசனமான வார்த்தை கடந்து வருகிறது. உங்கள் பிள்ளைகளுக்காக கேட்டுக்கொண்டிருந்த காரியங்கள், அப்டேட்டுக்காய் கேட்டுக்கொண்டிருந்த காரியங்கள், பொருளாதார வளர்ச்சிக்காய் கேட்டுக்கொண்டிருந்த காரியங்கள், ஏதோ ஒரு உயர்வுக்காய் கேட்டுக்கொண்டிருந்த காரியத்தை தற்சமயத்தில் நிறுத்தி வைத்து விட்டீர்கள். ஏனென்றால் பரலோகம் சித்தமா சித்தம் இல்லையா, கொடுக்குமா கொடுக்கவில்லையா என்கிற ஒரு அவிசுவாசத்தினாலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே மறுபடியுமாய் நீங்கள் கேட்கும்படியாக தேவன் உங்கள் விசுவாசத்தை இந்த வார்த்தை மூலமாய் தூண்டுவாராக. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொடுக்கிறான். அதில் சொல்லும் போது எந்த ஒரு குவாலிட்டியை கத்த அந்த இடத்துல வலியுறுத்தவில்லை. 10 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் அல்லது ஸ்தோத்திரம் தொடர்ந்து வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்க வேண்டும், எந்த விதமான வார்த்தைகள் அந்த இடத்துல கண்டிஷன் அப்ளை கொடுக்கவில்லை. மாறாக கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த நாளில் நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் தர முடியும். ஏனென்றால் அவர் நல்ல பிதாவாக இருக்கிறார். நல்ல பிதா என்கிறதுக்கு அடையாளமே கேட்கிறதை கொடுக்கிறது தான் நல்ல பிதாவுக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் கேட்கிறதை கொடுக்கும் பொழுது பரமபிதா நிச்சயமாய் நல்ல காரியத்தை நன்மையை கொடுப்பார் என்று வாசிக்கிறோம். அதில் வாசிக்கிறேன், உங்களிடத்தில் எந்த மனுஷனும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற எவனுக்கும் தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம். பொல்லாதவர்களாகிய நாம் என்று பைபிள் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நாம் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ பொல்லாதவராக இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான நல்ல காரியத்தை செய்து கொடுக்கிறோம். அந்த பிள்ளை ஒருவேளை பெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பெஸ்ட்டாக இல்லைனாலும் சரி, சமுதாயத்துக்கு அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி, அவன் கெட்டவனாக இருந்தாலும் சரி, ஏதோ தகப்பன் அடிப்படையில் சில காரியத்தை செய்கிறோம். அதே போல தான் பிதாவும் சில நேரம் பிள்ளைங்கிற உறவின் அடிப்படையில் அற்புதங்களை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். உறவின் அடிப்படையில் பரலோக ராஜ்யம் அற்புதங்களை செய்கிறது. எனவே பல முறை நீங்கள் ஸ்தோத்திரம் அந்த பரிசுத்தத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு அடிப்படையிலே சிந்தித்துக் கொண்டிருந்தால், மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உறவின் அடிப்படையில் பரலோகம் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. எனவே இளையகுமாரன் லூக்கா புத்தகம் 15 வாசிக்கும் பொழுது அவன் தூர தேசத்துக்கு சென்று கொண்டான். அவன் தூரமாய் போனான். தகப்பனை விட்டு லூக்கா புத்தகம் 15 வாசிக்கும் போது தகப்பனை விட்டு தூரமாய் போயிருந்த அந்த இளைய மகனை குறிக்கிறது. இளைய மகன் தன்னுடைய ஆஸ்திகளை தகப்பனை பார்த்து, என்னுடைய ஆஸ்திகளை சரி பங்கு தர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே சேர பிரிச்சுட்டாங்க. இப்ப தூர தேசத்துக்கு போய் தவறான வழியில, தவறான காரியத்தில், மது மாது என்று எல்லா பழக்க வழக்கங்களிலும் அவன் ஈடுபட்டு கொண்டு தன்னுடைய ஆஸ்தியை அழித்து எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு. ஆனால் மறுபடியும் தகப்பனோடு அந்த உறவுக்குள்ளாக வரும் பொழுது, அந்த உறவை குறித்து மறுபடியும் சிந்திக்கும் பொழுது புத்தி தெளிந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். எனவே இந்த நாளில் உறவின் அடிப்படையில் பல அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பைபிள் சொல்வதை பார்க்கிறோம். எனவே பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மை ஆனவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கேட்கிறத பார்க்கிறோம். நன்மை ஆனவைகளை கொடுக்கிற தேவன், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது என்று வாசிக்கிறோம் யாக்கோபு புத்தகத்தில். அப்ப நன்மையான எந்த ஈவும், ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மைகள் எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா பரலோகத்திலிருந்து வருது. அதான் தாவீது சொல்லும் பொழுது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், வேதனை தொடருவதில்லை, பிரச்சனை தொடருவதில்லை. இந்த நாளில் நன்மை தொடரும் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு சொல்கிறார் பிரதர். நன்மை தொடரும் என்று வாக்கு சொல்லுகிறார் சகோதரியே. எனவே தீமை தொடர்ந்ததும், வியாதிகள் தொடர்ந்ததும், வறுமைகள் தொடர்ந்ததும், போராட்டங்கள் தொடர்ந்ததும், இந்த நாளில் இந்த நவம்பர் மாதம் அற்புதங்கள் தொடரும், அதிசயங்கள் தொடரும், நன்மைகள் தொடரும், ஈவுகள் தொடரும். ஸ்தோத்திர கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மகிமையாக பின்தொடர்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்று சொல்லும் பொழுது நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப யாருக்கு கொடுக்கிறார் என்றால் கேட்கிறவனுக்கு கொடுக்கிறார். நன்மைகளை கேட்டு கொண்டே இருக்கிறவனுக்கு கொடுக்கிறார்.
எனவே பரலோக ராஜ்யத்தை தொல்லை பண்ணுங்க. லூக்கா புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லூக்கா புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு விதவை ஒரு நியாயாதிபதியை பார்த்து எனக்கு உதவி செய்யும், எனக்கும் எதிராளிக்கும் சில பிரச்சனை போராட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த நியாயாதிபதி எந்த ஒரு மனுஷனையும் மதிப்பதில்லை, எந்த ஒரு மனுஷனையும் மதிப்பதில்லை. கனமுள்ள மனுஷனை அந்த நியாயாதிபதி மதிப்பதில்லை. ஆனால் இவ்வளோ விதவையாக இருக்கிறார், இவ்வளோ முற்றிலும் கைவிடப்பட்டவளாக இருக்கிறார். ஆனால் எப்பொழுது பார்க்கும் பொழுது இவள் அவருடைய வீட்டு வாசல் நின்று கொண்டு எனக்கு உதவி செய்யும், எனக்கு நியாயத்தை எனக்கு கொடும் என்று சொல்லி அவள் வீட்டு வாசலில் இருக்கும் பொழுது அவன் தனக்குள்ளே சிந்தித்தான் என்று ஆண்டவர் சொல்றார். தனக்குள்ளே சிந்தித்து கொண்டு அவளுக்கு சீக்கிரம் நன்மை செய்ய வேண்டும், அவள் எனக்கு தொந்தரவு செய்கிறார் என்று சொல்லி இந்த நாளில் பரலோக ராஜ்யத்தை தொந்தரவு செய்யுங்கள், பரலோக ராஜ்யத்தை தொந்தரவு செய்யுங்கள். உங்களுடைய விண்ணப்ப ஜெப குறிப்பை வைத்து ஸ்தோத்திரம் பரலோகத்தை தொந்தரவு செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதை வாசிக்கும் பொழுது தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம். அப்போ கன்ஃபார்மில் பயங்கரமான கன்ஃபார்ம். அப்போ அதிகம் நிச்சயம் அல்லவா என்று ஒரு கேள்விக்குறி பார்க்கிறோம். ஏன்னா கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதுதான் பரலோகம் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. எனவே அவர் சொல்லும் பொழுது தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்ப பிதாவின் பிரசன்னத்தை தேட வேண்டும். தாவீது சொல்லும் பொழுது தேடுங்கள் என்று சொன்னீரே, என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உங்களுடைய முகத்தையே தேடுவேன். பிரச்சனை போராட்டங்கள் வரும் பொழுது மனிதனுடைய முகத்தை அதிகமாய் தேடுகிறோம். வியாதிகள் வரும்பொழுது டாக்டருடைய எந்த டாக்டர் ஸ்பெஷல் என்று தேடிக்கொண்டிருக்கிறோம், எந்த கிளினிக் ஸ்பெஷலாக இருக்குது, எந்த ஹாஸ்பிட்டல் சூப்பராக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வியாதி போராட்டங்கள் வரும்பொழுது ஒரு முறை கூட தேவனை சிந்திப்பதில்லை, பரிசுத்த ஆவியின் வல்லமையும் அபிஷேகத்தையும் சிந்திப்பதில்லை, கிறிஸ்துவனுடைய வசனங்கள் வார்த்தைகளை மறந்து விடுகிறோம். ஏனென்றால் அந்த பிரச்சனை காரியங்கள் வரும்பொழுது ஸ்தோத்திரம் கிருபையால் ஆளப்படாமல் உணர்ச்சிகளால் ஆளப்படுகிறோம், எமோஷனல் ஆளப்படுகிறோம். எனவே அந்த ஆளப்படக்கூடிய அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அநேகர் உணர்ச்சி வசப்படுறதை பார்க்கிறோம். அந்த உணர்ச்சி பரலோகத்திலிருந்து வரக்கூடிய உணர்ச்சி அல்ல, அந்த உணர்ச்சி மாம்சத்திலிருந்து கொடுக்கக்கூடிய உணர்ச்சி. அந்த உணர்ச்சிகள் அந்த தவறான உணர்ச்சி எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா பிசாசிட்டிருந்து வருது. இப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்போ தாவீதுக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கிற பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது சவுல் துரத்துகிறானா, வியாதிகள் துரத்துகிறதா, போராட்டங்கள் துரத்துகிறதா, என் முகத்தை பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். எனவே அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டுதான் தாவீது ஜெபிக்கிறார். என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உமது முகத்தையே தேடுவேன், பிரசன்னத்தை தேடுவேன். எனவே நாம் கண்டடைய வேண்டும். எதை கண்டடைய வேண்டும் என்றால் பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுதெல்லாம் அதற்கு சொல்யூஷன் எங்க இருக்குன்னா ஜெபம் தான் இருக்கிறது. அதற்கு ஒரு விடுதலை எங்க இருக்குன்னா தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பாதம் தான் இருக்கிறது. எனவே மரியாள் தான் அந்த பாதத்தை பிடித்து கொண்டாள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த நாளில் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியாக மறுபடியுமாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதற்கு தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எனவே தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்ப காணாமல் போன அந்த வெள்ளி காசுகளை ஜாக்கிரதையாய் தேடினார் என்று ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். காணாமல் போன வெள்ளி காசு, எத்தனையோ வெள்ளி காசு வைத்திருந்தால் ஒரு வெள்ளி காசு காணாமல் போய்விட்டது. இரவு வேளையில் ஒரு வெள்ளி காசு காணாமல் போய்விட்டது. அந்த வெள்ளி காசு ஜாக்கிரதையாக அதை துடைக்கிறத பார்க்கிறோம். வேகமா தூக்கல, மெல்ல தூத்து ஜாக்கிரதையாக தேடினால் இந்த கால வேளையில தேவனுடைய பிரசன்னத்தை ஜாக்கிரதையை தேடுங்கள், தேவனுடைய வல்லமையை ஜாக்கிரதையை தேடுங்கள். தேவனை ஜாக்கிரதையை தேடும்போது நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எனவே தேடுங்கள், அப்போது கண்டடைய முடியும். எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆமாம், எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். சோசியல் மீடியாக்களில் கண்டதை தேடிக்கிட்டே இருக்கான். சோசியல் மீடியாக்களில் பார்க்கும்போது பல அசுத்தங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம், தேவையான உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். இப்போ தேடக்கூடியது எதை சொல்லுதுன்னா பைபிள் சொல்லுது, ஆமாம், பிரசன்னத்தை தேடு. அதான் மத்தேயு 6:33 கன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ அஞ்ஞானிகள் எதையோ தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் உணவுக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள், நல்ல உடைக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் அஞ்ஞானிகள் என்றால் கிறிஸ்துவை பின்பற்றாதோர், அஞ்ஞானிகள் என்றால் கடவுளை பின்பற்றாதோர், அஞ்ஞானிகள் என்றால் இறைவனிடத்தில் நம்பிக்கை அற்றோர், அல்லது சர்ச்சுக்குள்ளே இருப்பான் ஆனால் அவிசுவாசமாக பேசுவான், கடவுளோடு தான் இருப்பான், ப்ரேயர் குரூப்பில் ஜாயின் பண்ணிகிட்டே இருப்பான், ஆனால் அவனுக்குள்ள ப்ரேயர் இருக்காது. இங்கே பார்க்கும்போது அவர்கள் அஞ்ஞானிகள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அஞ்ஞானிகள் எதை தேடுகிறார்கள் என்றால் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமாம், நாளைய தினத்தை குறித்து அவர்கள் பயப்படக்கூடியவர்கள். ஆமாம், ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள் நாளைய தினத்தை குறித்து, அடுத்த ஆண்டை குறித்து, புதிய ஆண்டை குறித்து பயப்படாதவர்கள். ஏனென்றால் இப்போதும் அற்புதம் செய்கிறவர் இனியும் வரக்கூடிய நாட்களையும் அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கக்கூடியவர்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இப்பொழுது அஞ்ஞானிகள் எதை தேடுகிறார்கள் என்றால் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அஞ்ஞானிகள் எதையோ தேடிக்கொண்டிருக்க இந்த நாளில் எதையோ தேடிக்கொண்டிருக்கீங்களா? எதையோ தேடிக்கொண்டிருக்கீங்களா? கிறிஸ்துவை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆமாம் எல்லாம் நிறைவாக கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்றார்.
ஆக நாளைய தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க. எது கூட கொடுக்கப்படும் அப்படின்னா ஆசீர்வாதம் கூட கொடுக்கும். ஒரு சந்ததி விருத்தி ஆகும், உன்னுடைய எல்லைகள் விருத்தி ஆகும். யாபேஸ் எல்லையை விருத்தி ஆக்கினாரே, ஆபிரகாமுடைய எல்லை விருத்தி ஆக்கினாரே. ஸ்தோத்திரம். எத்தனையோ எதிர்ப்புகள் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் ஈசாக்கை காப்பாற்றினாரே, யோசேப்பை காப்பாற்றினாரே, பரிசுத்தவான்களை காப்பாற்றினாரே. ஸ்தோத்திரம். எரியிற அக்கினி சூளையில கூட சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ ஆண்டவரை தேடினார்கள். பிரியமானவர்களே, எரிகிற அக்கினி சூளையை பார்க்கிறோம், சிங்க கெபியிலே போடப்பட்ட தானியலை பார்க்கிறோம். இவர்களெல்லாம் எந்த சூழ்நிலை வரும் பொழுது உணர்ச்சிகளால் ஆளப்படவில்லை. சூப்பர்ல. அந்த ஸ்தோத்திரம் பிசாசின் வல்லமையினால் ஆளப்படவில்லை. எப்பொழுதும் அவர்கள் பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டதுனால தான் ஸ்தோத்திரம் எந்த காரியத்துக்கும் தயாராக இருந்தார்கள். நீ ஸ்தோத்திரம் எங்களை எரிகிற அக்கினி சூளைக்கும் பயப்படவில்லை, சிங்க கெபிக்கும் பயப்படவில்லை. சூளைகள் 7 மடங்கு சூடாக்கப்பட்டாலும் நாங்கள் சூடாகவில்லை. இந்த நாளில் நம்ம சூடாயிடுறோம். சில பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது நம்ம சூடாயிடுறோம். சில பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைகளால் மூவ் ஆகாதபடிக்கு, வசனங்களால் மூவ் ஆகாதபடிக்கு, அது பதிலாக உணர்ச்சிகளால் மூவ் ஆகி கொண்டிருக்கிறோம். இதை பரலோகம் விரும்பவில்லை. எனவே எதை தேடுங்கள் என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை தேடுங்கள், தேவனுடைய பிரசன்னத்தை தேடுங்கள், தேவனுடைய காரியத்தை தேடுங்கள். எனவே தாவீதுக்கு ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறார், அவருடைய முகத்தை தேட வேண்டும் என்று விரும்புகிறார். அதான் மோசே சொல்லும் பொழுது உங்களுடைய முகத்தை எனக்கு காண்பியும், உங்களுடைய பிரசன்னத்தை பார்க்க விரும்புகிறேன். சீனாய் மலையிலே உங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த நான் இப்பொழுது உண்மை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த 33-34 யாத்திராமத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லும் பொழுது என்னுடைய முகத்தை பார்த்து ஒருவனும் பிழைப்பதில்லை, மரித்து போவான். எனவே நான் என்னுடைய கண்மலையில் ஒரு இடம் உண்டு. அந்த கண்மலை யாருன்னா கிறிஸ்து. அங்கிருந்து பாரு, நான் கடந்து போகும்போது என்னுடைய பின்னான மகிமையை பார்ப்பாய் என்று சொன்னதை பார்க்குறோம். இந்த நாளில் அப்படி பின்னான மகிமையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. புதிய ஏற்பாடுபடி நாம் கிறிஸ்துவின் மகிமை இப்போ நேருக்கு நேராக சந்திக்க அவருடைய ரத்தம் நமக்கு ஸ்தோத்திர உதவியாக இருக்கிறது. எனவே தைரியமாக கிருபாசனத்தை வரக்கடவோம் என்று எபிரேயரில் வாசிக்கிறோம். இப்போ தைரியமாக எங்கே வாங்கன்னா கிருபாசனத்தை வாங்க. பிரைஸ் லார்ட். எனவே இந்த நாளில் நாளைய தினத்துக்கு குறித்து கவலைப்பட வேண்டாம். அநேகர் கவலைப்படுகிறோம். விசுவாசிகள் அநேக கவலைப்படுகிறோம், ஊழியர்கள் அநேக கவலைப்படுகிறோம். ஆனால் வசனம் வார்த்தை சொல்வது கவலைப்பட வேண்டாம், நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த காலை வேளையில் தேடுங்கள், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தேவனுடைய சமூகத்தை தேடுங்கள், உங்களுடைய திருமண காரியங்கள் சிறப்பாக இருக்கும். தேடுங்கள், அப்பொழுது தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது நிச்சயமாக கண்டடைவீர்கள், நன்மையை கண்டடைவீர்கள். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். எனவே எங்க கேட்கணும்னா பரலோகத்தை கேட்க வேண்டும். நாம் பல முறை எங்க மனு கொடுக்குறோம்னா மனிதர்கிட்ட மனு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறாங்கல்ல, 10 ஆண்டுகள் மனு கொடுத்து கொண்டிருக்கிறேன், அதுக்கு 10 ஆண்டு ஜெபிச்சிருந்தானா நிச்சயம் கிடைச்சிருக்கும். 15 ஆண்டுகள் நான் ஸ்தோத்திரம் எம்பியை பார்த்துக்கிட்டு இருக்கேன், மந்திரிகளை பார்த்து கொண்டிருக்கேன், அலைந்து கொண்டிருக்கிறேன், நியாயம் கிடைக்கவில்லை. அப்போ 10-15 ஆண்டுகள் நிச்சயம் ஜெபித்திருந்தா அற்புதம் கிடைச்சிருக்கும். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். அல்லது எதிராளிகள் மனம் மாறி இருப்பார்கள், ஏதோ ஒரு காரியம் அற்புதம் நடந்திருக்கும். ஆனால் நாம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னா தேவ சமூகத்தில் நிற்க வேண்டிய நாம், தேவ சமூகத்தில் நின்று பழகு என்று சொன்ன நாம் தேவ சமூகத்தில் நிற்காதபடிக்கு ஸ்தோத்திர உலகத்தின் சமூகத்தில் நிற்கிறோம். எனவே பவுல் சொல்லும் பொழுது தேவ தூதரை நியாயம் தீர்ப்பு என்று அறியீர்களா? எனவே அற்ப வழக்குகளை ஸ்தோத்திர உலகத்தாண்ட போய் நீங்கள் நியாயம் தீர்ப்பதற்கு முன்ன நிற்கிறதுக்கு என்னன்னு கேட்குற. எனவே ஸ்தோத்திரம். இந்த நாளில் கிறிஸ்துவ பிள்ளைகள் ஜெபத்திலே வைத்து தான் சில காரியத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும். கிறிஸ்துவ பிள்ளை உடனே போலீஸ் ஸ்டேஷனு அல்லது நீதிபதி கோர்ட்டு வாய்தாக்கள் என்று போகக்கூடாது. கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், ஊழியர்கள் ஸ்தோத்திரம் முடியாத சிச்சுவேஷன் வேற. ஆனால் எப்பொழுதும் அமர்ந்திருந்து ஜெபிக்க தான் தேவன் விரும்புகிறார். அப்பொழுதுதான் நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அமர்ந்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். அமர்ந்திருந்து தேட வேண்டும். இந்த நாளில் தேவனை தேட விடாதபடிக்கு சில காரியம் தடை காணப்படும். ஒர்க் ப்ரெஷர் காணப்படும். ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம், குடும்ப ப்ரெஷர் இருக்கலாம். இந்த ப்ரெஷர்ல இருந்துக்கிட்டே ப்ரெஷர் குக்கராக மாறிடக்கூடாது. இந்த ப்ரெஷர்ல இருந்துக்கிட்டே ஸ்தோத்திரம், அந்த ப்ரெஷர்லேருந்து வெளியே வர விரும்பணும். பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது தான் தேவனுடைய பிரசன்னத்தை போக கண்டடையணும். அப்போ நன்மையானதை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதில் சொல்லும்போது தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்போ கதவை தட்டி கொண்டிருக்க வேண்டும், பரலோகத்தை தட்டி கொண்டிருக்க வேண்டும். அவருடைய ஸ்தோத்திரம் அந்த பரலோகம் திறக்கப்படும்படி, அற்புதங்கள் திறக்கப்படும்படி தட்டி கொண்டே இருக்க வேண்டும். எனவே ஒருவன் என் சத்தத்தை கேட்டா, நான் வீட்டின் வாசலை தட்டி கொண்டிருக்கிறேன். வெளிப்படை விஷயத்தில் வாசிக்கிறோம். அப்ப சபையை பார்த்து சொல்றாரு, நான் தட்டி கொண்டிருக்கிறேன், கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால்
அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அப்போ ஒன்று, கதவை நான் திறக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும், அல்லது நான் பரலோகம் பதிலளிக்கும் மாதிரி தட்டி கொண்டிருக்க வேண்டும். இந்த நாளில் அற்புதம் நடக்க வேண்டிய வரைக்கும் தட்டி கொண்டிருங்கள். நிச்சயமாகவே அற்புதம் நடக்கும். ஒரு எலியா, ஆனால் 850 பாகால் தீர்க்கதரிசி. அப்போ 400 பேர் பாகால் தீர்க்கதரிசி, இன்னொரு 450 பேர் பயங்கரமான தீர்க்கதரிசி. அப்போ 850 பேர் மெஜாரிட்டியாக இருக்கான், ஆனால் ஒரு எலியா தான் இருக்கிறான். அங்கே பார்க்கும்பொழுது பாகாலுக்காக பாகால் தெய்வமா அல்லது கர்த்தர் தெய்வமா என்று சொல்லும் பொழுது இவர்கள் பாகாலுக்காக தன்னை தானே ரத்தத்தை கீறி கொள்கிறார்கள். அதிகாலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பாகாலுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார்கள். ஆனால் பாகால் பதிலளிக்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி எலியா கூப்பிடும் பொழுது கர்த்தர் பதிலளித்ததை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில மெஜாரிட்டியை பார்க்காத, கூட்டங்களை பார்த்து பயப்படாத, உணர்ச்சி வசப்படாத. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது வார்த்தை சொல்றாரு, எலியா ஒரு எலியா தான். அப்ப யாக்கோபு எழுதும் பொழுது எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அப்ப எலியா நம்மை போல உள்ள பாடுள்ள மனுஷன். அந்த எலியா கேட்கும் போதே பரலோக ராஜ்யம், பரலோகத்துடைய கதவு திறக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்க பிள்ளைகளுடைய அதிசயங்களுக்காக, உங்களுடைய வியாதி காரியங்களுக்காக, உங்களுடைய மறுமையின் வாழ்வுக்காக, எல்லா காரியங்களுக்காக நிச்சயமாக பரலோக ராஜ்யம் கதவை திறந்து வைக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்ப திறந்த பிறகு மூடிடுமான மூடாது. நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பாக ஏசாயா 45 வாசிக்கிறோம். அப்ப ஸ்தோத்திரம், இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வெளிப்படுத்த விசேஷம் 3:8 வாசிக்கிறோம். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ், நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸாக இருக்கிறீர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷியாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்ட வாசல் இருக்கும் என்று பைபிள் சொல்லுது. எனவே உங்க வார்த்தையில் தான் சில நேரம் அந்த அற்புதங்களை செய்ய விடாதபடிக்கு தடை செய்கிறது. நீதிமொழி புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அப்ப அவன் வாயினால திருப்தி அடைய முடியும். ஏன்னா விசுவாசமாய் பேசும்பொழுது அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார், அவிசுவாசமாய் பேசும்பொழுது அதற்குரிய காரியத்தை பெற்றுக் கொள்கிறார். இப்ப நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிதாவிடத்தில் நன்மை அப்படி உறிஞ்சி எடுக்கணும். பிதாவிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நானும் அவிசுவாசம் அல்ல, பிதாவே ஆச்சரியப்படக்கூடிய வார்த்தைகளாக, விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளாக பேசும் பொழுது பரலோகம் கதவை திறந்தே வச்சிருக்கு. ஏசாயா 45 வாசிக்கும் பொழுது கோரேசுக்கு முன்பாக கதவுகள் திறந்தே வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு முன்பாக கோணலான வழியை செவ்வையாக்குவேன்னு சொல்றார். அப்ப புதையல்களையும் பொக்கிஷங்கள் தருவேன் என்று கோரேசுக்கு வாக்கு பண்ணாரு. அந்த வாக்கு பண்ணும்போது சொல்றாரு, திறக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த காலை வேளையில எனக்கு எப்ப பார்த்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் கதவு மூடப்பட்டிருக்கிறதை பேசிட்டே இருக்காங்க. ஊழியர்களும் விசுவாசிகளும் தேவனுடைய பிள்ளைகளும் கடினமான பாதையாக இருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறேன், அது மூடப்பட்டிருக்கிறது பேசிக்கிட்டு இருக்காது. இல்ல, திறந்த வாசல். எனக்கு முன்பாக திறந்த வாசல். ஜாதிகளை கீழ்ப்படுத்திக் கொள்ள வேண்டிய அபிஷேகம் எனக்கு இருக்கிறது. பிரச்சனை போராட்டங்களையும் கீழ்ப்படுத்தக்கூடிய அபிஷேகம் எனக்குள்ள இருக்குது என்று சொல்லி விசுவாசமாக பேசும் பொழுது திறக்கப்பட்ட வாசல் உங்களுக்குள்ள இருக்கிறது. பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட். எனவே தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்ப பொல்லாதவர்களாகிய மனுஷர்கள் நல்ல ஈவை கொடுக்க, பெஸ்ட்டை கொடுக்க விரும்புறான். பெஸ்ட் இருக்கும்போது லிஸ்ட் இருக்கு அப்படின்றான்ல. அப்ப பெஸ்ட்டை கொடுக்க விரும்புறான். எதுக்கு? பிள்ளைகளுக்கு. அப்பனா அதை பார்க்கிலும் பரலோகத்திற்குரிய பிதா ரொம்ப பெஸ்ட்டை கொடுக்க விரும்புறார். ஆனா நீயும் நானும் தான் அநேக முறை கேட்கவில்லை. ஸ்தோத்திரம். 4 லட்சம் கேட்கறதுக்கு பதட்டமா இருக்கு. அப்ப 40 லட்சம் கேட்கறதுக்கு இன்னும் பதட்டமா இருக்கு. அப்ப 4 கோடியெல்லாம் கேட்கறதுக்கு பதட்டமா இருக்கு. ஸ்தோத்திரம். இதை நான் எதுக்கு கேட்க சொல்றேன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால்தான் மக்களுக்கு கொடுக்க முடியும், திருச்சபை கொடுக்க முடியும், ஊழியங்களுக்கு கொடுக்க முடியும். எனவே அதுக்காகவாது நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வாதத்துக்குள்ளாக வாழும் பொழுதுதான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம். அவனே கஞ்சிக்கு சரியில்லாம இருக்கான், அவனே பழைய கிழிஞ்ச சட்டையோடு அலைஞ்சு கொண்டிருக்கிறான். அப்ப அந்த கிறிஸ்துவ எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுதுதான் நிச்சயமாக நீங்கள் ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வசனத்தை உங்களோட வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 5 ஆண்டவர் ஓமை சொல்கிறார், ஒரு காரியத்தை சொல்கிறார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒருவன் தனக்கு சிநேகிதனாக இருக்கும் இடத்துல பாதி ராத்திரியில போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமா என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஒரு கதையை அவர் சொல்லுகிறார், ஓமை சொல்லுகிறார். அது நடந்திருக்கலாம் அல்லது நடக்காமல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம். அப்போ அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒரு ஃப்ரெண்டை போய் ஒருத்தன் கேட்கிறான், ஒரு காரியத்துக்காய் போய் நிற்கிறத பார்க்குறோம். ஏன்னா வழிபோக்காய் திடீர் என்று இரவு வேளையில் திடீர் என்று, அந்த நாளில் மில்ஸ் கிடையாது,
அந்த நாட்களில் ஹோட்டல்ஸ் கிடையாது, திடீர்னு மீல்ஸை ரெடி பண்ண முடியாது. அப்போ அந்த நாட்களில் ஸ்தோத்திரம் ஏதோ நினைச்ச இடத்துல நம்ம சாயா குடிக்க முடியாது, நினைச்ச இடத்துல ஸ்தோத்திரம் ஹோட்டல் கிடையாது. அப்போ வழிபோகன் திடீரென்று அவனுடைய சிநேகிதன் வீட்டுக்கு வந்திருக்கிறான். இப்போ அவனத்தில் பார்க்கும் பொழுது அவனுக்கே உணவு இல்லை, அந்த சிநேகிதன் கொடுக்கக்கூடிய உணவும் இல்லை. இப்பொழுது சிநேகிதன் வந்ததுனால இவன் தன்னுடைய சிநேகிதன் இன்னொரு இடத்துல ஃப்ரெண்ட்டை போய் என்ன கேட்குறான் அப்படின்னா 3 அப்பங்களை கடனாக தர வேண்டும். ஆமாம், 3 அப்பங்களை. அந்த நாட்கள் அப்பங்களை பார்க்கும்போது ஆமாம் பயங்கர தடியாக சுடுவார்கள். அந்த அப்பத்தை தான் பிட்டார், இயேசு கிறிஸ்து பிட்டு கொடுத்தார். அப்போ அந்த அப்பங்கள் பார்க்கும்போது ஆமாம் எண்ணெய் போட்ட மாதிரி நினச்சிக்கலாம், எண்ணெய் போட்ட மாதிரி பெரிய நல்ல தடியா. இப்போ 3 அப்பங்களை கடனாக தர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், 7ஆம் வசனம் லூக்கா புத்தகம் 11:7 சொல்லும்போது, வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரயுத்தமாக என்னை தொந்தரவு செய்யாத, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அற்புதங்கள் நடக்க வாய்ப்பு இல்லை. இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக எரிகோ பட்டணத்தின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. இப்போ எரிகோவை தாண்டினா தான், யோர்தானை தாண்டினது முக்கியம் அல்ல, எரிகோவை தாண்ட வேண்டும். கடினமான அந்த கோட்டை சுவரை சுதந்திரிக்க வேண்டும். கடினமான அந்த எரிகோ பகுதியை சுதந்திரிக்கும் பொழுது தான் கானானுக்குள்ளாக, முழு கானானுக்குள்ளாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எரிகோக்குள்ளே போனால் தான் எருசலேமை பார்க்க முடியும், யோப்பா பட்டணத்தை பார்க்க முடியும், உள்ளக்கூடிய பெத்லெகேமை பார்க்க முடியும். அப்போ முதலாவது ஸ்தோத்திரம் தடையாக இருக்கிறது என்ன? எரிகோ பட்டணம் அது பூட்டப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் மக்கள் ஆர்ப்பரிக்க சொல்லும்போது, கர்த்தர் சொல்லும்பொழுது அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அது வரைக்கும் அவிசுவாசமாய் பேசாது இருந்தார்கள். இந்த கால வேளையில் கதவு பூட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்லி ஒரு முறை தான் கதவு பூட்டப்பட்டிருக்கு, ஆனால் அங்கே 1000 முறை கதவு பூட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பார்க்குறோம். ஒரு முறை தான் டாக்டர் ரிப்போர்ட்டை காமிக்கிறது, ரிப்போர்ட்டில் ஒரு மாதிரியாக இருக்குன்னு பயமுறுத்தக்கூடிய காரியத்தை ஆமாம் லைட்டை விதைய ஒரு முறை தான் டாக்டர் நர்ஸை போடுறாங்க. ஆனால் இவர்கள் தானாகவே இன்னும் அதிகமாக பயப்படக்கூடிய காரியத்தை பார்க்க அந்த ரிப்போர்ட்டை வரவன்றான் காமிக்கிறான். அந்த ரிப்போர்ட்டு சொல்லணும். அப்போ தேவையில்லாத காரியத்தை கேட்க அவனுக்கு இன்னும் பயம் உண்டாகிறது, அவனுடைய கற்பனை சக்தி இன்னும் அதிகமாகி ஓடுகிறது. வியாதியை குறித்து, அப்போ வியாதி ஏதோ ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாக போயிருக்கும், ஆனால் இந்த வியாதியை குறித்து அவன் பெருசாக பேசினால அது மரணத்துக்கு கொண்டு போய் விடுது, அவன் மறித்தே விடுகிறான். இங்கே பார்க்கும்போது வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரயுத்தமாக என்னை தொந்தரவு செய்யாத. இந்த காலை வேளையில் நீங்கள் ஜெபிக்கும் போது பிசாசு சொல்லும், கர்த்தரை தொந்தரவு செய்யாத. ஜெபிக்கும் போது உங்கள் சிநேகிதர் சொல்லுவார்கள், போதும் சபைக்கு போனது போதும், சபை ஊழியக்காரை தொந்தரவு செய்யாதே, பிதாவை தொந்தரவு செய்யாதே, அல்லது கிறிஸ்துவை தொந்தரவு செய்யாதே, இத்தனை ஆண்டுகள் கேட்டிருந்தாயே, ஒருவேளை அவர் சித்தம் இருந்தால் இப்போ கிடைச்சிருக்குமேன்னு சொல்லி உங்களுடைய பதில் வருவதற்காக பதில் கிடைப்பதை சில பேர் அவங்களே முட்டுக்கட்டை போட்டு நிற்கலாம். அது ஊழியக்காரர்கள் இருக்கலாம், அல்லது வேற ஒரு கிறிஸ்தவராக இருக்கலாம், அல்லது வேற ஒரு உங்களுடைய நன்மை விரும்பியாக இருக்கலாம். ஆமாம், உங்கள் நன்மை நல்வாழ்வு விரும்பக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். அவங்க கூட சில நேரம் அவர்கள் மூலமாக பிசாசு என்ன செய்யும்? தடை செய்யும். அப்போ வீட்டுக்குள் இருக்கவன் தொந்தரவு செய்யாத. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் எரிகோவை நீங்கள் சுதந்திரிக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. எரிகோவை நிச்சயமாக ஜெயிக்கும் பொழுது தான் நீங்கள் எருசலேமை பிடிக்க முடியும். எருசலேமில் தான் வேதம் வெளிப்பட போகிறது. சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். அப்போ எருசலேமிலிருந்து வேதம் வெளிப்பட போகிறது. அப்போ எருசலேமை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். எருசலேமில் கர்த்தருடைய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் கர்த்தருடைய மகா ராஜாவின் பட்டணமாக இருக்கிறது. எருசலேமை கர்த்தர் ஆளுகை செய்கிறார். எருசலேமை தேவன் தெரிந்து கொண்டார். இப்போ தேவன் தெரிந்து கொண்ட எருசலேமுக்குள்ளாக நான் போக வேண்டும் என்றால் எரிகோவை தாண்டித்தான் ஆக வேண்டும். இப்பொழுது கதவு பூட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் அந்த 30 அல்லது 40 லட்சம் பேர் திரும்பி போகவில்லை, மாறாக அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் அந்த வேலைக்கு காத்திருந்தார்கள். இப்பொழுது எரிகோ பட்டணத்தின் கதவு மாத்திரமல்ல, மதில்கள் வரைக்கும் எர்த்து குவாக்கில் பூமியில் உள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈஸியாக எளிதாக சுதந்திரித்துக் கொண்டார்கள். இந்த கால வேளையில் ஸ்தோத்திரம், ஆனால் அவிசுவாசமாக பேசக்கூடாது என்று சொல்லியிருந்தார். அப்போ யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லியிருந்தார், ஒருவனும் சத்தம் காட்டாமல் இருக்க வேண்டும். சத்தம் போடாத. சத்தம்னா நெகட்டிவான வார்த்தையை, எதிர்மறையான வார்த்தையை உன் வீட்டுக்குள்ளே விட்டுறாத, திருச்சபைக்குள்ளே விட்டுறாத, ஆபீஸ்க்குள்ளே விட்டுறாத, நீ போகக்கூடிய இடத்துல விட்டுறாத. அப்போ நீ காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் பிரயுத்தமாக என்னை தொந்தரவு செய்யாத. இந்த நாளில் பரலோகத்தை தொந்தரவு செய்யாத, பரலோக ராஜ்யத்தை தொந்தரவு செய்யாத, பிதாவை தொந்தரவு செய்யாத என்று சொல்லி அநேகர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இயேசு சொன்னார், நீங்கள் தொந்தரவு செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு சொன்னார், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். இயேசு சொன்னார், நீங்கள் தட்டி கொண்டே இருங்கள், திறக்கப்படும் வரை தட்டி கொண்டே இருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நாட்டில் மறுமலர்ச்சி உண்டாகிறது. சில இடத்துல பிரச்சனை வரும்பொழுது பழைய அரசாங்கத்தை தூக்கி எறியினான். ஏன்னா அவன் அந்த அரசாங்கத்துக்கு விரோதமாக அரசாங்க கதவை தட்டி கொண்டே இருக்கிறான். தட்டி கொண்டிருக்கும் போது அது நிச்சயம் என்ன செய்யுது? திறக்கப்படுகிறது. அப்போ தேடுகிறவன் நிச்சயம் என்ன செய்யறான்? கண்டடைகிறான். எனவே தொந்தரவு செய்யாது என்று பரலோகம் சொன்னது போல உங்கள் காதுக்கு ஒரு அசரி கேட்டாலும்
தொந்தரவு செய்யாதே என்கிற காரியம் உங்களுக்குள்ளே வந்தாலும், கர்த்தருடைய சித்தம் இல்லை என்று சொல்லி சில காரியத்தை மற்றவர்கள் விதைத்தாலும் நீங்கள் பரலோகத்தை தொந்தரவு செய்ய வேண்டும் என்று இயேசு சொன்னார். இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஆமாம், தொந்தரவு செய்கிறவனை மறுபடியும் இவன் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறான். அதில் வாசிக்கிறேன், லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 8 வாசிக்கும் பொழுது, பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாக இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தம் அவன் எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இயேசு எதை சொல்ல வர்றாரு? இப்போ நான் எதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, அப்போ தொந்தரவு செய்கிறது நிமித்தம் தான் கொடுக்குறான் ஒழிய அவன் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால கொடுக்கல, அவன் சிநேகிதனாக இருக்கிறதுனால கொடுக்கல. ஏன்னா இரவில் அவன் என் நித்திரை என்ன செய்கிறான்? கலைக்கிறான். என் பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறார்கள். ஆமாம், எல்லாம் ஆயத்தமாகப்பட்டது. பெரிய பெரிய பூட்டை போட்டு வீடை பூட்டியாச்சு. ஆமாம், அந்த கொசு வராத வரைக்கும் ஒரு பூட்டு, ஒரு கதவு டோரு, இப்போ ஒவ்வொரு டோராக போட்டியாச்சு. இப்போ எடுத்துட்டு மறுபடியும் கிச்சனில் போய் நான் மறுபடியும் கிச்சனில் போய் அவனுக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. எனவே தொந்தரவு செய்யாது என்று சொல்லி அனுப்பினாலும் இவன் என்ன செய்யறான்னா, என் சிநேகிதன் வந்ததுனால, எனக்கு இன்னொரு நண்பர் ஃப்ரெண்டு வந்ததுனால எப்படியாவது அவனை இரவில் பசி ஆற்ற வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டு அவனை தொந்தரவு செய்யும் பொழுது இவன் இப்போ பார்க்குறான், ஃப்ரெண்டாக இருக்கிறனால உதவி செய்யலை, டார்ச்சராக இருக்கிறனால உதவி செய்கிறான். ஃப்ரெண்டாக இருக்கிறனால உதவி செய்யலை, அவனால் இன்னமும் தூக்கத்தை விட்டுறக்கூடாது, தூக்கம் கலைஞ்சிடக்கூடாது, பிள்ளைகள் எழுந்திருக்கக்கூடாது. ஆமாம், எழுந்திருக்கக்கூடாது. அதுக்காகவே என்ன செய்கிறான்னா போய் கொடுக்கறத பார்க்குறோம் இந்த நாளில். ஆமாம், அதுக்காக தேவ சித்தம் இல்லாத காரியத்தை கேட்டு தொந்தரவு சொல்லவில்லை, தேவ சித்தம் இல்லாத காரியத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள் சொல்லவில்லை. என்ன சொல்கிறேன்னா, ஆமாம், சில காரியத்தை அவிசுவாசமாக நீங்கள் விட்டுவிட்ட காரியங்கள், பரலோக ராஜ்யம் பதில் தரவில்லை என்று நீங்கள் விட்டுவிட்ட காரியத்தை மறுபடியும் கேட்கும்படியாக நான் விரும்புகிறேன். அதைத்தான் பைபிள் சொல்லுது, அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். எனவே இந்த நாளில் அநேக அப்டேட்டுக்குள்ளாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நவம்பர் மாதம் கடவுளோடு நடக்கக்கூடிய மாதம் என்று நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். நவம்பர் மாதம் கடவுளோடு நடக்கக்கூடிய மாதம், பல அப்டேட்டுகள் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். எனவே பரலோக ராஜ்யத்தை தொந்தரவு செய்து கொண்டிருங்கள், நிச்சயமாக அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதை சொல்லும்பொழுது அப்போ சொல்கிறார், அவன் வருந்தி கேட்கிற நிமித்தம் கொடுப்பான். இப்போ நீங்கள் வருந்தி கேளுங்க, பிதாவை பார்த்து வருந்தி கேளுங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, பல முறை நம்மை உண்டாக்கினவர் காணாரோ, ஆமாம், நம்மை உண்டாக்கினவருடைய காதுகள் கேட்காதோ, அவருக்கெல்லாம் தெரியும்ல, எல்லாம் அறிந்தவர் தானே, ஆமாம், அனந்த ஞானம் உள்ளவர் தானே, எல்லாத்துக்கும் தெரியும் தானே. ஆமாம், ஹோம் இஸ் பிரசன்ட் ஆஃப் காட். ஆமாம், அவர் எங்கும் நிறைந்தவர் தானே, எல்லா இடத்துல அவர் இருக்காரு. அவர் தெரியாதா? தெரியுதோ தெரியலையோ, ஆமாம், பெற்றுக்கொள்வது நம்ம இயேசுவின் நாமத்தினால தான் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பைபிள் சொல்லுது. அப்போ இயேசுவின் நாமத்தின் மூலமாக நம்ம ஜெபிக்கும் மூலம் சில காரியத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமாம், பசியாக இருந்தாலும் ஒரு நல்ல உணவுக்கு ஜெபிக்கும் மூலம் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அதுதான் ப்ராசஸ். ஆமாம், நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாலும் ஏடிஎம் முன்னாடி போய் நிற்க பணம் வராது. நம்ம அந்த 4 இலக்க நம்பர்லேயே அமுக்க வேண்டும். நம்முடைய கார்டை யூஸ் பண்ணும் போது தான் பணம் வருது. அப்போ அங்கே போய் நான் பேங்கில் உட்காந்து பணம் கொடுக்குறேன்னா, நான் முறைப்படி அதோடைய காரியத்தை செய்யும் பொழுது தான் அங்கே என்னுடைய பணத்தை நம்ம எடுக்க முடியுது. அதே போல தான் ஆமாம், பரலோக ராஜ்யத்துடைய ப்ராசஸ் எதுனா, நாம் ஜெபிக்கும் பொழுது தான் கேட்கிற எவனும் பெற்றுக் கொடுக்குறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவன் திறக்கப்படும். அப்போ ப்ராசஸ் என்னன்னா, தேட வேண்டும், தட்ட வேண்டும், கேட்க வேண்டும் என்று தான் பரலோகம் சொல்லுது. அப்போ கேட்க பொழுது அதை கொடுக்கிறார். எனவே பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது அவர்கள் ஓடி போகவில்லை. உங்களுடைய இயேசுவின் பிள்ளை ஆகிய உங்களுடைய பிள்ளைகள் ஆகிய அவருடைய நாமத்தில் அற்புதம் செய்யும் என்று அவர்கள் கதறினார்கள். அந்த பிள்ளைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. உங்களுடைய பிள்ளை ஆகிய இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை செய்யும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது அற்புதங்களை பிதா செய்தார். பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவர் சொல்லும்போது அதிலே நம்ம சொல்லும் பொழுது, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ மற்ற 7:7 வாசித்ததை இப்போ மறுபடியும் அந்த இடத்தை கொண்டு வர்றார். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுகள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த நாளில் உங்களுக்கு திறக்கப்படும் என்று தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். நீங்கள் தட்டுங்கள், ஆமாம், நிச்சயமாய் பரலோகம் திறக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தட்டுகள் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? ஆமாம், கொடுக்கப்படும். ஆமாம், முதல் டோர் திறந்தால் கொடுக்கப்பட முடியும். அப்போ நீங்கள் டோரை திறங்க. ஆமென். ஒரு விசுவாசத்தினால திறங்க, ஒரு விசுவாசத்தின் வார்த்தையினால, வசனத்தினால. ஆமென். அந்த பரலோகத்தை திறங்க. ஆமாம், இருள் மேகங்கள் விலகி போகட்டும், இருள் சக்தியில் விலகி போகட்டும். நீங்கள் தொடர்ந்து தேடுங்கள், அப்போ நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் இந்த நாள் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென்.